ஃப்ரெண்ட்ஸ், காமனாவே மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸுக்கு பிறகுதான் இதான் ஸ்லோ மோஷனா, இதான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டா அப்படின்னே தெரிஞ்சிருக்கும். இப்போ நாம அந்த மாதிரி எல்லாம் ஸ்லோ மோஷனை வீடியோல பாக்குறதுக்கு பதிலா நேச்சுரல் லைஃப்ல நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன பையன் அவனோட கண்ணுல இருக்கிற ஒரு சின்ன ப்ராப்ளமா விஷுவல் அக்வைட்டி மூலமா அவன் பாக்குற விஷயங்கள் எல்லாத்தையும் மத்தவங்களை விட ஸ்லோவா, கிளியர் அண்ட் டீடைலா பார்க்க முடியும். இப்படி அந்த பையனோட லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதனால மோசமாகிற சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷனால வர்ற ப்ராப்ளம்னு எல்லாத்தையும் செம்மையா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிற ஃபிலிம் தான் 2014ல ரிலீஸ் ஆன ஸ்லோ வீடியோ. ஓகே காய்ஸ், பாக்கிய ஃபிலிம்ல பார்க்கலாம். ப்ரோ, நீங்க நாம போடுற வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதோட நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களாமாம். அதை யூடியூப் பண்ண ஒய்டி ஸ்டுடியோல எஸ்எம்எஸ் அனுப்புறான். அதனால அந்த பட்டன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, ஓகேனா? ஃபிலிமோட ஸ்டார்டிங்ல நமக்கு ஒரு சிசிடிவி கண்ட்ரோல் சென்டரை காட்டுவாங்க. இப்போ இங்க இருக்கிற எல்லாரும் பப்ளிக் பிளேஸ்ல ஃபிட் பண்ணி இருக்கிற கேமராஸ் மூலமா எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பார்த்துட்டு இருக்கிறப்போ ஏதாவது பிளேஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இவங்க உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதான் இவங்களோட ஒர்க். இப்போ இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற 2 லேடிஸ் புதுசா வந்திருக்கிற ஒரு பையனையும் அவன் போட்டிருக்கிற கூலிங் கிளாஸையும் பத்தி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பேசிட்டே இருக்கிற டைம் ஒரு பிளேஸ்ல ஒரு திருடன் ஒரு பொண்ணோட பேக்கை திருடிட்டு ஃபாஸ்டா அங்க இருந்து பைக்ல கிளம்புறான். இப்போ இதை சிசிடிவி கேமரா வழியா பார்த்துட்டு இருக்கிற ஸ்டாஃப்ஸ் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ இது தெரிஞ்சதும் போலீஸ் உடனே ஃபாஸ்டா திருடனை ஃபாலோ பண்றாங்க. இப்படியே இவங்க ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறப்போ சடனா ஒரு ரோட்ல திருடனை போலீஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதே டைம் இதை கேமரா வழியா பார்த்துட்டு இருக்கிற இவங்களுக்கும் எந்த ஐடியாவும் இல்ல. இப்போ இதே நேரத்துல இதே கண்ட்ரோல் சென்டர்ல புதுசா ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணி இருக்கிற நம்ம ஹீரோயோ அந்த திருடன் போன வழி இதுதான் அப்படின்னு சொல்றான். பட் இப்போ இவன் இப்படி சொல்றதை யாரும் கேட்கவும் இல்லை, நம்பவும் இல்லை. ஏன்னா இவன் சொல்ற வழியில அந்த திருடங்க போனதுக்கான எந்த விஷுவலும் மத்தவங்க கண்ணுக்கு தெரியல. அதனால அந்த வழியா போறதுக்கு எந்த சான்ஸுமே இல்லைன்னு சொல்றாங்க. பட் இதே டைம் இங்க இருக்கிற யாரும் அந்த திருடனை பத்தின இன்ஃபர்மேஷன் எதையுமே தரல. அதனால போலீஸும் சொன்ன வழியிலேயே போய் அந்த திருடனை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அந்த வழியா போய் திருடனை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னதும் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் பின்னிட்ட சூப்பர் அப்படி எப்படின்னு பயங்கரமா புகழ்ந்து தள்ளுறாங்க. இப்ப நம்மால புகழ்ச்சியில அப்படியே சைலண்டா இருக்கிற டைம் அந்த சீன் அப்படியே மெதுவா கட் பண்ணி நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுவாங்க. அதுல யோவோட சின்ன ஏஜ்ல ஸ்கூல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ்ல யோவும் கலந்துருக்கிறான். அப்படி அவன் கேம்ல ஓடிட்டே இருக்கிறப்போ அவன் பாக்குற ஒரு பார்வை அவனுக்கு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு நார்மலா தெரிஞ்ச எல்லா விஷயமும் இப்ப மெதுவா ஸ்லோ மோஷன்ல எல்லாம் தெரியுது. இப்போ இதெல்லாம் சடனா நடக்கிறதுனால இதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு இவனுக்கு சரியா தெரியல. இப்படியே இவன் ஓடிக்கிட்டே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாக்குறான். அவங்க பயங்கர ஸ்லோவா மூவ் ஆகுறாங்க. இதனால இவன் ஃபாஸ்டா ஓட முடியாம அங்கேயே கீழே விழுந்துடுறான். இப்படி இவன் கீழே விழுந்ததுனால கொஞ்சம் அடியும் படுது. உடனே யோவோட பேரண்ட்ஸ் இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. தென் இங்க டாக்டர் இவனை ஃபுல்லா செக் பண்றாரு. செக்கிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு இவனுக்கு டைனாமிக் விஷுவல் அக்வைட்டின்னு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குதுன்னு சொல்றாரு. அப்படின்னா ஒரு நார்மலான ஹியூமன் கண்ணுக்கு ஒரு மூவிங் ஆப்ஜெக்டோ இல்லைன்னா ஒரு ஹியூமனோ மூவ் ஆகுறப்போ நார்மலா தான் தெரியும். பட் யோக்கு வந்திருக்கிற இந்த ப்ராப்ளத்தினால அவன் ஒரு மூவிங் ஆப்ஜெக்டோட ஃபைன் டீடைல்ஸையும் ஸ்லோ மோஷன்ல பார்க்க முடியும். இப்போ இப்படி வந்திருக்கிற ப்ராப்ளத்தினால யோவோட கண்ணில் டைரக்டா சன்லைட் படக்கூடாது. இன்கேஸ் அப்படி பட்டுச்சுன்னா அவனோட கண் பார்வை போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால அவனோட கண்ணுக்கு ஒரு சன்கிளாஸ் போடணும்னு சொல்லி ஒரு சன்கிளாஸையும் கொடுத்து இனிமே நீ நார்மல் ஹியூமன் மாதிரி நடக்கிறது, ஓடுறது, அது இதுன்னு எதுவுமே பண்ணாம நிதானமா ஒரு இடத்துல நின்று எல்லாத்தையும் ரொம்ப கவனமா கவனிச்சு கண்ணை ரொம்ப கேரிங்கா பாத்துக்கோன்னு சொல்றாரு. இப்படியே சின்ன ஏஜ்ல யோவோட லைஃப்ல கூலிங் கிளாஸும் ஒரு பார்ட் ஆகிடுச்சு. இப்போ இவன் இந்த மாதிரி ஸ்கூல் டைம்ல இருந்தே ஃபுல்லா கூலிங் கிளாஸ் போட்டு இருக்கிறதுனால மத்த பசங்க எல்லாம் எப்போ கிண்டல் பண்றது, ரேகிங் பண்றது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். சின்ன ஏஜ்ல பாக்குறதுக்கு மட்டும்தான் சின்னதா இருப்போம், ஆனா பண்றதெல்லாம் ஏழ்ற வேலை. சரி, இப்போ ஒரு சைடு யோவோட லைஃப் இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால கொஞ்சம் சேடா போயிட்டு இருந்தாலுமே கூட இதே ப்ராப்ளத்தினால கொஞ்சம் ஹாப்பியா என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அது எப்படின்னா அவன் ஒரு நாள் சும்மா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறான். அவன் கண்ணு முன்னாடி ஒரு லேடி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கிற டைம் அவங்களோட ட்ரெஸ் காத்துல பறக்குது. அப்படி அது நடக்கிறதும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்குது. பட் இப்போ பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கிற அந்த லேடியோட ஸ்கர்ட் பறக்கிறது மட்டும் ஸ்லோ மோஷன்ல தெரியாம அந்த பொண்ணு உள்ள போட்டிருக்கிற ட்ரெஸ்ல எத்தனை ஸ்டார் இருக்குன்னு என்ற அளவுக்கு டைம் இருக்குது. இப்போ ஒரு சைடு இந்த ப்ராப்ளத்தினால இவனுக்கு ரொம்ப கஷ்டம் இருந்தாலுமே கூட இந்த மாதிரி ஏதாவது பார்த்து என்ஜாய் பண்ணி ஹாப்பியா இருக்கிறான். இவனோட லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கிற டைம் இவனுக்கு ஜூமின்னு ஒரு பொண்ணோட லவ் மலருது. இப்படியே இயர்ஸ் போகுது. அவனோட லைஃபும் கொஞ்சம் மோசமாவே போகுது. தேர் இஸ் நாட் நார்மல் பிளஷர் இன் சைல்ட்ஹுட் அந்த மாதிரியே முடியுது. இப்படியே வளர்ந்து கொஞ்சம் பெரிய பையன் ஆனதும் அவனோட அப்பா இறந்துட்டாரு. இப்போ இந்த விஷயம் இவனுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டத்தை தருது. இப்படி இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு எல்லா வீட்லயும் நடக்கிற மாதிரியே தான் வீட்டு சூழ்நிலைக்காக கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலைக்கு போயே ஆகணும்னு இந்த சிசிடிவி கண்ட்ரோல் சென்டர்ல ஒர்க்குக்கு ஜாயின் பண்றான். இப்போ இவன் பண்ற ஒர்க் அப்படின்னா இவன் இப்படியே ஒரே பிளேஸ்ல உட்காந்து பண்ற வேலை இவனுக்கு பிடிக்கல. பட் முன்னாடியே சொன்ன மாதிரியே தான் ஃபேமிலி சிச்சுவேஷன் நல்லா இல்ல
இல்லங்கிறதுனாலையும் சன்லைட்ல இவனால ஒர்க் பண்ண முடியாதுங்கிறதுனாலையும் இந்த ஒர்க்கை பண்றான். இப்போ இவன் டெய்லியும் மாதிரியே ஒர்க்குக்கு வந்து அவனோட பிளேஸ்ல உட்காந்து சிசிடிவி கேமராவை பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு கேமரா விஷுவல்ல ஒருத்தர் தனியா நின்னு பாலை வச்சு விளையாடிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதே டைம் அதே விஷுவல்ல இன்னொரு பொண்ணையும் பாக்குறான். இப்போ இவன் இந்த பொண்ணை இப்படி பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால இன்னையில இருந்து அந்த பொண்ணை டெய்லி வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இப்படியே டெய்லி பார்த்து பார்த்து அவ வர்ற வழி போற வழி வர்ற டைம் போற டைம்னு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு ஒரு நாள் வேலை இல்லாத டைம் அவளை பாக்குறதுக்கும் போறான். இப்படியே நாளெல்லாம் போயிட்டு இருக்குது. ஒரு நாள் யோ கேமரா வழியா அவளை பாக்குறான். அன்னைக்கு நாள் பயங்கர மழைங்கிறதுனால அந்த பொண்ணு ஒதுங்கி ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறா. இப்போ இவளை இப்படி பார்த்த யோ உடனே அவன் ஒர்க் பண்ற பிளேஸ்ல ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஒரு ரெயின் கோட்டை போட்டுட்டு அந்த பொண்ணு இருக்கிற பிளேஸ்க்கு ஃபாஸ்டா போறான். யோனால பைக் ஓட்ட முடியாது, அதனாலதான் அவனோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு இந்த மாதிரி போறான். தென் ரொம்ப டைம் மழை இப்படியே பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இனிமே மழை நிக்காதுன்னு மழையில நனைஞ்சிட்டே போயிடலான்னு சொல்லி அந்த பொண்ணு மலையில கால் எடுத்து வச்சதும் அவளோட தலைக்கு மேல ஒரு கொடை வருது. அவ இப்போ இந்த கொடை யாரோடதுன்னு பாக்குறப்போ அது யோவோடதுன்னு இவளுக்கு தெரியுது. ஆல்ரெடி யோ இவளை ஃபாலோ பண்றத அவ நோட் பண்ணி இருக்கிறா. அதனால இவன் யாருடா லூஸ் என்ன ஃபாலோ பண்றான் அப்படின்னு சொல்லி மலையில நனைஞ்சுக்கிட்டே போறா. இப்ப இதனால யோ ரொம்ப ஃபீல் பண்றான். இப்போ தலை இந்த மாதிரி ஃபீல் பண்ணி எங்க போறான் தெரியுமா? அவனோட ரெகுலர் டாக்டர் கிட்ட. இப்போ எதுக்காக இங்கன்னா இவனோட கண்ணை செக் பண்றதுக்காக இல்ல, இவன் எப்படி ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுன்னு கேட்கறதுக்காக. இப்போ இதை கேட்டதும் இவனுக்கு டாக்டர் என்ன சொல்றாருன்னா, பொண்ணுங்களுக்கு பூனா ரொம்ப பிடிக்கும், ஒரு பூ அப்படி அப்படி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுன்னு சொல்றாரு. தென் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்ததும் இங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அவனோட அம்மா கிட்ட ஏதாவது ஐடியா கிடைக்குமான்னு கேக்குறான். அதுக்கு அவங்க உன்னோட ஹேர் ஸ்டைல் நல்லா இல்ல, எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது, இது கூட அதுக்கு ஒரு ரீசனா இருக்கலாம், அவனோட ஹேர் ஸ்டைலை மாத்துன்னு ஐடியா கொடுத்து ஹேர் கட் பண்ணி விடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஹேர் கட் எல்லாம் மாத்தி கொஞ்சம் பூவோட அந்த பொண்ணை பார்க்க போறான். இப்ப இதே டைம் அந்த பொண்ணு ஒரு ரோட்ல நின்னு மொபைல்ல பாட்டு பாடிட்டு இருக்கிறா. அப்படின்னா இவளுக்கு இன்னைக்கு ஒரு ஆடிஷன், அவளுக்கு போக முடியாதுங்கிறதுனால மொபைல்ல பாட்டு பாடுறா. இப்படியே இவன் இந்த மாதிரி பாட்டு பாடி வந்துட்டு இருக்கிற டைம் அவளுக்கு நேரா ரோட்ல ஒரு பஸ் வருது. அந்த பஸ் இவளை இடிச்சு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகுங்கிற நிலைமையில யோ இவளோட கையை பிடிச்சு இழுத்து காப்பாத்துறான். இப்படி இவன் பக்கமா இழுத்து உடனே அவன் கையில இருந்த ஃப்ளவர்ஸையும் கொடுத்து ப்ரப்போஸ் பண்றான். இப்ப இந்த பொண்ணு இதே டைமோ முன்னாடி மாதிரியே யோவை திட்டுறா. அட் த சேம் டைம் யோ சொல்றான், ஜூமி என்ன மறந்துட்டியா, என்ன உனக்கு ஞாபகம் இல்ல, நான் உன் ஃப்ரெண்டு யோன்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு நான் ஒன்னு சூமி இல்லன்னு சொல்லி கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஆக்சுவலா நம்ம யோ இந்த பொண்ணை அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் சூமின்னு நினைச்சுதான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணான். இப்ப இந்த பொண்ணு இந்த மாதிரி இவங்கிட்ட ரியாக்ட் பண்ணது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் இவன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்ல அதே பொண்ணு வர்றா. அப்படி வர்ற டைம் இவன் அந்த பொண்ணை கண்டுக்கலாம், அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறான். அப்ப அவ இவங்கிட்ட வந்து உனக்கு ஜூமின்னா ரொம்ப பிடிக்குமான்னதும் அதுக்கு அவன் ஆமான்னு சொல்றான். உடனே ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. தென் நெக்ஸ்ட் சீன்ல இந்த பொண்ணு கிட்ட யாரோ பயங்கரமா கத்திட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு, எதுக்காக இவர் இந்த மாதிரி இந்த பொண்ணு கிட்ட நடந்துக்கிட்டாருன்னா, இவ இந்த ஆள் கிட்ட இருந்து கடன் வாங்கி இருக்கிறா, அதை திரும்ப கொடுக்கல, அதனாலதான் இப்படி நடந்துக்கிறாரு. இதே டைம் யோ இங்க வந்து அவர்கிட்ட பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி அங்க இருந்து அவரை அனுப்பி வைக்கிறான். தென் நெக்ஸ்ட் சீன் இவன் ஒர்க்ல இருக்கிறான். இப்போ யோ அந்த சிசிடிவி கண்ட்ரோல் சென்டர்ல தான் ஒர்க் பண்றான்னு தெரிஞ்ச அந்த பொண்ணு எனக்கு நேத்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி கேமரா முன்னாடி நின்னு பேசுறா. இப்போ இவ இப்படி பண்றத பார்த்த யோ பயங்கர ஹாப்பி ஆகுறான். தென் இப்படியே அன்னைக்கு நாளும் கம்ப்ளீட் ஆகுது. தென் நெக்ஸ்ட் டே யோ ஒர்க்ல இருக்கிறப்போ அவனோட பாஸ் இங்க வந்து ஒரு ஒயிட் கலர் கார்ல ஒரு பொண்ணை கடத்தி இருக்கிறாங்க, அந்த டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இப்போ பாஸ் இப்படி சொன்னதும் யோ பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் அவன் டெய்லி பாக்குற அந்த பொண்ணு அதே வழியில இருந்தா, இப்போ அவளோட பேக் மட்டும் இருக்குது, அவளை காணோம். இப்போ இதை பார்த்ததும் இவளுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சு அந்த வழியில போய் அவளை பாக்குறான். இப்படி அவன் அங்க போய் பார்த்துட்டு இருக்கிற டைம் அந்த பொண்ணும் இங்க வர்றா. அப்ப யோ அவகிட்ட போய் கேக்குறான், நீ இவ்வளோ டைம் எங்க போன, உனக்கு என்ன ஆச்சோன்னு தெரியாம ஃபாஸ்டா இங்க வந்தேன்னு சொல்றான். இவன் இப்படி சொன்னதான் அவ, ஓ இந்த மாதிரி தான் நீ ஃபுல்லா இந்த கேமரா வழியா என்னையே பார்த்துட்டு இருக்கிற போலே, உண்மையை சொல்லு, உனக்கு என்னதான் பிடிச்சிருக்கா இல்ல ஜூமியா பிடிச்சிருக்கான்னு சொல்லி இவனோட கண்ணாடியை ரிமூவ் பண்ணி இவன் யாருன்னு பார்க்கலாம்னு நினைச்சு கண்ணாடியை கலத்தி பாக்குறா. இப்ப இந்த யோவும் ரொம்ப இயர்ஸ்க்கு பிறகு கண்ணாடியே இல்லாம வெளியே பாக்குறான். இப்ப இவன் இப்படி பாக்குறது ரொம்ப டிஃபரெண்டாவும் இருக்குது. அதோட இவன் லவ் பண்ண பொண்ணை பாக்குறது இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாவும் இருக்குது. தென் ஒரு நாள் யோ அவளோட வீட்டை கண்டுபிடிச்சு அவளை பாக்குறதுக்காக வீட்டு பக்கத்துல போறப்போ அவளுக்கு கொஞ்சம் கடன் கொடுத்தவங்க அவளோட வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சி அவகிட்ட ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறாங்க. இப்போ இங்க வந்து இதெல்லாம் பாக்குற யோக்கு இவங்களை அடிக்கிற அளவுக்கு கோவம் வருது. பட் இவனுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தினால இவனால எதுவும் பண்ண முடியாதுன்னு சைலண்டா நிக்கிறான். தென் அவனுங்க அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் உடைச்சி லாஸ்டா ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி அன்னைக்குள்ள என்னோட செட்டில்மெண்ட் எல்லாம் முடிச்சிருக்கணும்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறானுங்க. தென் இப்படி இவங்க போன பிறகு யோ இங்க வந்து என்னால ஒன்னும் பண்ண முடியல சாரின்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்றான். இப்போ இவன் கீழே கிடக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் பாக்குறப்போ இவனுக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது. அது என்னன்னா இவன் சின்ன ஏஜ்ல இருக்கிறப்போ இவன் ஜூமிக்கு வரைஞ்சு கொடுத்த சில டிராயிங்ஸ் எல்லாம் இங்க இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்த யோகு இவ தான் ஜூமின்னு தெரிஞ்சிருச்சு, அதை பத்தி கேட்கறான். அதுக்கு இவ எதுக்காக நான் ஃபர்ஸ்டே ஜூமி
ஜூமின்னு உன்கிட்ட சொல்லலன்னா எனக்கு இங்க ஃபேமிலினால கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணதும் யோவோட கண்ணுக்கு கொஞ்சம் பெயினாவும் எதுவுமே கிளியரா தெரியாத மாதிரி இருக்குது. இதனால இவன் ஒண்ணுமே பேச முடியாம அங்கிருந்து உடனே கிளம்புறான். தென் டாக்டர் கிட்ட போய் கண்ணை செக் பண்றான். இவனை செக் பண்ண டாக்டர் இனிமே உன்னால எதையும் சரியா பார்க்க முடியாது, உன்னோட கண் பார்வை குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்றாரு. தென் நெக்ஸ்ட் டே யோ ஒர்க்ல இருக்கிறப்போ இதுக்கு முன்னாடி நாள் கிட்னாப்பிங் கேஸ்ல இன்வால்வ் ஆன கார் இங்க வருது. இப்போ இதை நோட் பண்ணி எல்லாரும் உடனே பாஸை இங்க கூப்பிடுறாங்க. தென் உடனே அவரை இங்க வந்து எல்லாரையும் அந்த காரை ட்ராக் பண்ண சொல்றாரு. பட் அவங்க ட்ராக் பண்ண முன்னாடி அந்த கார் சடனா அங்க இருந்து போயிடுச்சு. இப்போ எல்லாரும் இப்படியே பார்த்துட்டு இருக்கிற டைம் அந்த ஏரியால ஜூமி நடந்து வர்றா. இப்போ யோவும் இவளை பாக்குறான். இவளை பார்த்ததும் அவளுக்கு ஏதாவது ஆயிரம் நினைச்சு உடனே அங்க போறான். இங்க ஜூமியும் யோ நம்மள பாப்பான்னு நினைச்சு ரொம்ப மெதுவா நடக்கிறா. இவன் இப்படியே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிற டைம் இவனோட கண்ணுக்கு எதுவும் கிளியரா தெரியாம ஒரு கார்ல போய் லைட்டா இவன் இடிக்கிறான். இவன் இப்போ கார்ல இந்த மாதிரி இடிச்சு கீழே விழுறத இவனோட ஃப்ரெண்ட் அங்க இருந்து கேமரா வழியா பார்த்துட்டே இருக்கிறான். இவன் உடனே யோக்காக அங்க கிளம்புறான். அப்ப அவனோட பாஸ் எங்க போறான்னு கேட்டதும் யோக்கு சரியா கண்ணு தெரியாதுன்னு சொல்லி அங்க இருந்து ஃபாஸ்டா கிளம்புறான். இப்போ எங்க ஜூமி மெதுவா நடந்து போயிட்டு இருக்கிற டைம் இவளோட ஆப்போசிட்ல வேற ஒருத்தங்க தெரியுறாங்க. இது வேற யாரும் இல்ல, இவங்க தேடிட்டு இருக்கிற கிட்னாப்பர் தான். இவன் ஜூமியை கடத்தலாம்னு நினைச்சு அவளோட பின்னாடி கத்திய வச்சு மெதுவா கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். இப்போ யோவும் ஜூமியை கவனிச்சு மெதுவா அவ பின்னாடியே ஃபாலோ பண்றான். பட் இவனோட பிளரி விஷன்னால இவனால அப்போ ஒன்னும் பண்ண முடியல. இருந்தாலும் அவனை ஏதாவது பண்ணி ஆகணும்னு யோ ஃபாஸ்ட் அவங்கிட்ட போற டைம் கிட்னாப்பர் அவளை அங்கேயே விட்டுட்டு ஒரு ட்ரக்ல ஜம்ப் ஆகி ஃபாஸ்டா போயிடுறான். இதே டைம் இங்க ஃபாஸ்டா போலீஸ் எல்லாம் வர்றாங்க. ஜூமியை கூட்டிட்டு போறாங்க. எதுக்காகனா அவளோட சேஃப்டிக்காக. தென் இங்க யோவோட ஃப்ரெண்டு யோ கிட்ட வந்து ஒர்க் பிளேஸ்ல நடந்தது எல்லாத்தையும் பத்தி சொல்றான். இப்போ இந்த பக்கம் யோவோட அம்மா யோவை காணோம்னு நினைச்சு அவனோட ஒர்க் பிளேஸ்ல போய் தேடுறாங்க. அப்புறம் எப்படியோ அவனை ஒரு வழியா கண்டம் பிடிக்கிறாங்க. அப்ப அவன் நீங்க என்ன பத்தி வரி பண்ணிக்க வேண்டாமாம்னு சொல்றான். தென் நெக்ஸ்ட் டே ஜூமி அந்த சிட்டில இருந்து வெளியூருக்கு போறா. இப்போ யோக்கு இவ போனதும் தெரியாது, எங்க போறானும் தெரியாது. இப்படி அவளை கொஞ்ச நாள் தேடுறான். டேஸ் போகுது, அவங்களுக்குள்ள எந்த கான்டாக்டுமே இல்ல. தென் இப்படியே ரொம்ப நாள் போகுது. யோ அவனோட வேலையை விட்டுட்டான். இப்படி இவன் ஒர்க் எல்லாம் விட்ட பிறகு ஜூமி அவளோட பழைய ஏரியாவுக்கு வந்து ஒரு கவுச்ல உட்கார்றா. இவ இப்படி உட்கார்ந்து இருக்கிற பிளேஸ்க்கு பக்கத்துல இருக்கிற கஃபேல இருந்து யோ வர்றான். இவ இப்போ இவனை பார்த்ததும் ஹாய்னு சொல்ற மாதிரி கையசைக்கிறா. பட் இவனால இதை நோட் பண்ண முடியல, பிகாஸ் இவன் ஃபுல்லா இப்போ பிளைண்ட் ஆகிட்டான். இப்போ ஜூமி இவனை பார்த்தது இது தெரியாதுங்கிறதுனால ரொம்ப அப்செட் ஆகுறா. தென் இவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறா. இப்போ யோ நடந்து நடந்து ஒரு டிராயிங் பண்ற பிளேஸ்க்கு போறான். இப்போ ஜூமியும் பின்னாடியே போறா. பின்னாடி போய் பார்த்தா அங்க நிறைய டிராயிங்ஸ் இருக்குது. இப்போ இவனால பார்க்க முடியாது, பட் இவனோட ஞாபகத்துல இருக்கிற திங்ஸ் எல்லாம் ரொம்ப ஞாபகமா இருக்குது. அதனால இவன் அவனோட ஓல்டு மெமரிஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி டிராயிங்ஸா பண்ணியிருக்கிறான். ஐ மீன் ஜூமியை டிராயிங் பண்ணியிருக்கிறான். தென் நெக்ஸ்ட் டே யோ ஒரு வழியா நடந்து போயிட்டு இருக்கிறப்போ சடனா ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி பின்னாடி திரும்பி பாக்குறான். அதோட நீ ஜூமி இல்ல அப்படின்னு கேக்குறான். ஜூமி இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறா. இப்போ யோ ஜூமி கிட்ட என்ன சொல்றான்னா, உன்னோட ஸ்மெல் எனக்கு தெரியும், நீ வந்ததும் எனக்கு அது ஞாபகம் வந்துடுச்சுன்னதும் ஜூமி ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபாஸ்டா வந்து யோவை ஹக் பண்றா. ஹக் பண்ணி இனிமே உன்னை விட்டு எப்பவுமே போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன்னு சொல்றா. ஜூமியும் யோவும் இப்படியே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. அந்த பக்கம் அந்த கிட்னாப்பரையும் பிடிக்கிறாங்க. இதே சீன்லயே ஃபில்மும் எண்ட் ஆகுது. ஓகே, இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.